Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பள்ளி முன்னுரை. அன்பிற்கினிய இறை சொந்தங்களே, ஆண்டின் பொதுக்காலத்தின் 18ஆம் வார புதன்கிழமை திருப்பள்ளிக்கு உங்கள் அனைவரையும் மனமகிழ்ந்து அழைக்கின்றோம். தேனினும் இனிய இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆம், தேன் சுவையினும் மேன்மை இறை இயேசுவின் திருப்பெயரை போற்றுவது. அத்தகைய சுவைதனை ருசித்திட நமக்கு கிடைத்த அளப்பரிய வாய்ப்புத்தான் அன்றாட திருப்பள்ளி. இன்றைய புனித கயாத்தான் இத்தாலி நாட்டில் உதித்து இறை குரலுக்கு செவி கொடுத்து இறை திட்டத்திற்கு தன்னையே அர்ப்பணித்து அன்னை மரியாளின் அடிமையாய் பக்தி, சேவை மற்றும் இரக்க செயல்களுக்கு உருகொடுத்து மருத்துவம் வழங்கி மக்களை காத்த மகத்தான மனிதர் என்று நமக்கு உதாரணமாய் அமைந்துள்ளார். இந்த சிந்தனைகள் அனைத்தும் நமது வாழ்விலும் செயலாக்கம் பெறட்டும். புனிதர் என்ற நறுமணம் மனித மனங்களில் கமழ்ந்திடட்டும். இன்றைய வாசகங்கள் ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் மீது கொண்டிருந்த முடிவில்லாத அன்பை பற்றி விளக்குகின்றது. அத்தகைய முடிவற்ற அன்பினால் அவர்கள் மாட்சிமிக்க மீட்பை சுவைத்து மகிழ்ந்தார்கள். இத்தகைய இஸ்ரேல் இனத்தாரின் வழி மரபினராகிய நாம் கடவுளின் மீது எத்தகைய அன்பு கொண்டுள்ளோம்? அவர் தரும் மீட்பை எப்பொழுது உணர இருக்கின்றோம்? சிந்திப்போம். மத்தேயு நற்செய்தியாளரின் பகிர்ந்தலின்படி கானானிய பெண்ணின் அசைக்க இயலாத நம்பிக்கை அவரது மகள் குணம் பெற காரணமாய் அமைந்தது என்ற சிந்தனைகளை சிந்தையில் ஏந்தியவர்களாய் புனித கயாத்தானின் நற்பண்புகளோடு இன்றைய நாளினை இனிமையாய் தூங்குவோம் இத்திருப்பலியோடு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாதா டிவி வழியாக இந்த திருப்பலியை பக்தியோடு பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற மாதா டிவி நேயர்களே, திருச்சி மறை மாவட்டம் அம்மாப்பேட்டை பங்கு சக்திமிகு சந்தியாப்பர் ஆலயத்திலிருந்து உங்களுக்கு இயேசு ஆண்டவர் அருளையும் ஆசிரியம் தர இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம்.
இயேசு உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்கள் நலமாக வளமாக வாழ வேண்டும். இந்த சந்தியாப்பின் பரிந்துரையால் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும், நினைத்த காரியம் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த திருப்பலி வழியாக இயேசு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க தடையாக இருக்கின்ற நாம் செய்த குறைகளையும் பாவங்கள் நினைத்து பார்த்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் குற்றங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறை வசனங்கள் 1 முதல் 7 வரை. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அக்காலத்தில் இஸ்ரேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ரேலர் இளைப்பாற விரும்பினர். ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். கன்னி பெண்ணாகிய இஸ்ரேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேல தாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய். மகிழ்ச்சியுற்றோர் போல நடனம் ஆடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய். தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர். ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது எப்ராயிம் மலையில் எழுந்திருங்கள், நாம் சீயோனுக்கு போவோம், நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பர். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார்: யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், பூ
புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரவேலை சிதறடித்தவரே, அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சைரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுகாலிகளாகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவர். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவருடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
அருள்வாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி அருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, உமது விசுவாசம் பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மாதாவின் பக்தர்களே, சக்திமிகு சந்தியாகப்பரின் நிழலில் வாழக்கூடிய நம் மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆல் இஸ் வெல் சொல்லுங்க. ஆல் இஸ் வெல் சொல்லுங்க. ஆல் இஸ் வெல். ஆல் இஸ் வெல். எப்போது ஆல் இஸ் வெல் அப்படின்னா எப்போது எல்லாமே நன்றாக இருக்கும் என்று கேள்வி கேட்டால், எப்போது விசுவாசம் இருக்கின்றதோ, எப்போது நம்பிக்கை இருக்கின்றதோ, எப்போது அன்பு இருக்கின்றதோ, அப்போதுதான் எல்லாமே நன்றாக இருக்கும். எல்லாவரும் நன்றாக இருப்பார்கள், எல்லாவரும் நல்லதையே செய்வார்கள், எல்லாவரும் நல்ல உறவில் இருப்பார்களோ. அன்புமிக்கவர்களே, விசுவாசம் என்பது எப்பேற்பட்ட சூழலில் இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழலில் ஒருவர் அவமதிக்கப்பட்டாலும், எப்பேற்பட்ட சூழலில் அவர்கள் பிரச்சனையில் இருந்தாலும், அந்த விசுவாசத்தை இழக்காமல் இருந்தால், அந்த விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருவது கிடையாது. எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து அந்த விசுவாசத்தை இழக்காமல் இருக்கின்ற மனிதர்கள் கடவுளுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு உறவை வெளிப்படுத்துகின்றது. கடவுள் மக்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றார். அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையாக இருக்கின்ற கடவுள் மக்கள் மீது வைக்கின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மனிதர்கள் தங்களுடைய விசுவாசத்தை எப்போதும் இழக்க முடியாது, இழந்துவிட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். முதல் வாசகத்தில் ஆண்டவர் கடவுள் எரேமியா இறைவாக்கின மூலம் கூறுகின்றார், மனிதர்கள், இஸ்ரேல் மக்கள் கடவுள் மேல் உள்ள விசுவாசத்தை இழந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தபோது பாபிலோனிய நாட்டில் அடிமைகளாக செல்லக்கூடும் என்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தபோது கடவுள் எரேமியா இறைவாக்கினர் மூலம் கூறுகின்றார், நான் உங்களுக்கு கடவுளாக இருக்கின்றேன், நீங்கள் என் பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள். அப்பேற்பட்ட என்னுடைய மக்களுக்கு நான் என்னுடைய முழு அன்பையும் நான் கொடுக்கின்றேன். அந்த ஒரு
அன்பில், கடவுளுடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருந்தால் பாபிலோனிய நாட்டில் நீங்கள் அடிமைகளாக செல்ல மாட்டீர்கள் என்று எச்சரிக்கை கொடுக்கின்றார். ஆனால் அந்த மக்கள் அந்த ஒரு விசுவாசத்தை இழந்து பாவத்தின் சூழ்நிலையில் அவர்கள் வாழ்ந்து பாவம் செய்து கடைசியாக அடிமைகளாக பாபிலோனிய நாட்டிற்கு அவர்கள் எடுத்து செல்லப்பட்டார்கள். அந்த விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். அந்த விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் மக்கள் இருந்ததின் காரணமாக கடவுள் கூறுகின்றார், மக்களே, அன்பு மக்களே, நான் உங்களுடைய கடவுள், என்னில் நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையிலேயே என்னுடைய மக்களாக நீங்கள் இருந்தால் அடிமைகளாக நீங்கள் பாபிலோன் நாட்டுக்கு செல்ல மாட்டீர்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அதை இழந்து விட்டார்கள். கடவுள் மேலுள்ள ஒரு விசுவாசத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். ஆகையால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசுநாதர் கனானியர் பெண்ணிடம் கூறுவது என்னவென்றால், இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் நான் அனுப்பப்பட்டேன், இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான் அனுப்பப்பட்டேன் என்றால் யாரெல்லாம் விசுவாசத்தை இழந்தார்களோ அப்பேற்பட்ட மக்களுக்கு கடவுள், என் தந்தையாகிய இறைவன் என்னை அனுப்பினார் என்று கூறுகின்றார். அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு தருணத்தில் கானானிய பெண் விசுவாசம் என்ன என்று நமக்கு ஒரு பாடம் செலுத்துகின்றார், புகுத்துகின்றார். ஒரு பாடத்தை அவர் தருகின்றார். விசுவாசம் என்ன என்று அவர்கள் கூறுகின்றார். அந்த கானானிய பெண்ணை நாம் கடவுள் இயேசு ஆண்டவர் என்று என்ன கூறுகின்றார், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல. நாம் இந்த ஒரு வாக்கியத்தை சிந்தித்து பார்க்கும்போது மிகவும் ஒரு மோசமான ஒரு பதிலை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுநாதரா இப்படி கூறுகின்றார், கடவுளா இப்படி கூறுகின்றார், கடவுளா இப்பேற்பட்ட ஒரு பெண்ணை இழிவுபடுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் எல்லா மக்களையும் அன்பு செய்து தன்னுடைய வாழ்க்கையை பிறருக்கு கொடுத்து தன்னுடைய அன்பை பிறருக்கு கொடுத்த இயேசு ஆண்டவரா இப்படி கூறுகின்றார் என்று கேட்டால், அவர் கூறுவது அன்றைய காலகட்டத்தில் பெண்களை, கனானியர் பெண்களை அல்லது சமாரிய பெண்களை, மக்களை இழிவுபடுத்துகின்ற இஸ்ராயல் மக்கள் இருப்பதை ஆண்டவர் மறைமுகமாக கூறுகின்றார். தன்னுடைய சீடர்களும் சரி, பரிசேயர்களும் சரி, சதுசேயரும் சரி, சமாரிய பெண்கள், கனானிய பெண்கள் அவர்களை மிகவும் மோசமான விதத்தில் அவர்களை பார்க்கின்ற ஒரு எண்ணத்தை ஆண்டவர் மறைமுகமாக எடுத்து சொல்கின்றார். ஆண்டவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வரவில்லை, மாறாக மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தின் அடிப்படையில் வாழ்ந்த மத்தேயு சமூகம் கனானிய பெண்களையும் சமாரிய பெண்களையும் நாய்க்குட்டிகளாக, நாய்களைப் போல அவர்கள் கருதினார்கள் என்ற ஒரு உண்மையை ஆண்டவர் இயேசுநாதர் அவர்களுக்கு எதிராக பேசுகின்ற விதத்தில் தான் மத்தேயு சொல்கின்றார். இது ஆண்டவர் இயேசுநாதருடைய வாயிலிருந்து வரவில்லை, மாறாக அந்த சமூகம் இப்பேற்பட்ட மக்களை பார்த்தது. இருப்பினும் கனானிய பெண் கூறுவது என்னவென்றால், ஆண்டவரே, ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்கின்றார். இதிலிருந்து இந்த கனானிய பெண் தன்னுடைய விசுவாசம் என்ன என்பதை அவர் எடுத்துரைக்கின்றார். விசுவாசம், நான் முன்னே கூறியது போல, எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கடவுளாகிய தந்தையை மறவாமல் அவருடைய இரக்கத்தை எப்போதுமே பெற வேண்டும், எப்போதுமே கேட்க வேண்டும் என்ற ஒரு மனசாட்சியை கொள்வதுதான் விசுவாசம். நம்முடைய காலகட்டத்தில், இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆள் ஒரு பெண்ணை இழிவுபடுத்தும் போது அதற்கு எதிராக நாம் போராடாமல் அது விசுவாசம் என்ன என்று நாம் காட்ட வேண்டும். நம்முடைய போப்பாண்டவர் பிரான்சிஸ் என்ன கூறுகின்றார் என்றால், பெண்ணுடைய விசுவாசம், பெண்களுடைய விசுவாசம் என்பது விமன் ஜீனியஸ் என்று சொல்லுவார். விமன் ஜீனியஸ் என்றால் பெண்ணுடைய திறமை, பெண்ணுடைய அறிவு, பெண்ணுடைய ஒரு
மனப்பான்மை, அதான் விமன் ஜீனியஸ். எப்பேற்பட்ட சூழ்நிலை பெண் அடிமையாக்கப்பட்டாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து எழுந்து வந்து இந்த சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்பதுதான் பெண் ஜீனியஸ் என்று நம்முடைய பாப்பாண்டவர் கூறுகின்றார். அன்புமிக்கவர்களே, இந்த ஒரு காலகட்டத்தில் நாம் ஆண்கள் பெண்கள் என்று பிரித்து பார்க்காமல், ஆண்கள் எங்களை அடிமையாக பார்க்கின்றார்கள் என்று பார்க்காமல், அந்த ஒரு சூழ்நிலையில் எழுந்து நின்று கடவுள் மேல் அந்த பாரத்தை எல்லாம் போட்டு, கடவுளே உமது இரக்கத்தை தாரும், உமது அன்பை தாரும், அப்படிப்பட்ட ஒரு மனசாட்சியை பெறுவதுதான் பெண் ஜீனியஸ், விமன் ஜீனியஸ். அந்த விமன் ஜீனியஸை, அந்த ஒரு பாடத்தை இந்த ஒரு கனானிய பெண் நமக்கு தருகின்றார். அன்புமிக்கவர்களே, அப்பேற்பட்ட ஒரு மனசாட்சியை நாம் பெற வேண்டும். ஒவ்வொரு பெண் பெற வேண்டும், ஒவ்வொரு தாய்மையும் பெற வேண்டும், ஒவ்வொரு மகளிரும் பெற வேண்டும், ஒவ்வொரு சமுதாயம் பெற வேண்டும். அப்பேற்பட்ட விமன் ஜீனியஸ், பெண் ஜீனியஸ், பெண் திறமை, பெண் அறிவு, பெண் மனசாட்சி, அப்பேற்பட்ட ஒரு மனசாட்சி இருக்கும் போதுதான் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அந்த கடவுளை நாம் மறக்காமல், அந்த கடவுளை நம்பி கடவுளுடைய இரக்கத்தை நாம் பெற முடியும், கடவுளுடைய அன்பை பெற முடியும், அந்த அன்பில் வாழ முடியும். ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை, நல்ல ஒரு புரட்சி சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குவதுதான் இந்த கனானிய பெண், கனானிய பெண்ணின் விசுவாசம். அன்புமிக்கவர்களே, அப்பேற்பட்ட ஒரு விமன் ஜீனியஸ் நமக்கு வேண்டும், பெண் திறமை நமக்கு வேண்டும், பெண் மனசாட்சி வேண்டும். எந்த விதத்திலையும் அடிமையாக இருக்கக்கூடாது, எந்த விதத்திலையும் தாழ்ந்து போகக்கூடாது, எந்த விதத்திலும் எதிர்த்து நின்று போராட வேண்டும். எதிராக இல்லை, எதிரியாக அல்ல, எதிர்த்து நின்று போராட வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தை இந்த திருப்பலியில் கடவுள் நமக்கு தர நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன இயேசு மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் பக்தியோடு சொல்லி ஜெபிப்போம். நற்செய்தியை வாழ்வாக்கியவரே எம் இறைவாம், எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு விழிப்புடன் காத்திருந்து அவருடன் நிலை வாழ்விற்கு செல்ல முன்மதி உடையவர்களாக தங்கள் வார்த்தைகளிலும் வாழ்விலும் ஒன்றிணைந்து உண்மை சீடர்களாய் வாழ தேவையான ஞானத்தை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கலங்க வேண்டாம், என்னில் மைந்திருங்கள் என்றவரே எம் இறைவா, இன்றைய காலகட்டத்தில் இச்சமூகத்தில் எங்கள் குடும்பத்தினர்கள் எதிர்கொள்ளும் வேதனைகளிலும் சோதனைகளிலும் சோர்ந்து போகாமல் விழிப்புடன் இருந்து வெற்றி கொள்ளவும், தங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளவும் தேவையான ஞானத்தையும் முன்மதியையும் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எனது ஒளியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என ஆசியர்லிய எம் இறைவா, வளர்ந்து வரும் இளைய சமூகத்தினராகிய நாங்கள் இவ்வுலக நாட்டங்களில் இருந்து விலகி அறிவியலின் ஆக்கங்களையும் சமூக ஊடகங்களையும் தக்க விதத்தில் பயன்படுத்தி கல்வியிலும் வேலை வாய்ப்புகளிலும் சிறந்து விளங்கும் ஞானம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னென்றுக்கும் இரக்கமுள்ள அன்பு தெய்வமே இறைவா, எம் நாட்டின் நிலவும் மதவாத பிரச்சனைகள் அகன்று அனைத்து மதத்தினரும் மனித மாண்புடன் வாழ பிரிவினை சக்திகளின் பிடியிலிருந்து விடுவித்து உண்மையான அன்பும் பிறர் சிநேகமும் கொண்டு ஏற்ற தாழ்வுகளை ஒற்றுமையுடன் வாழ தேவையான உம் ஆவியின் அருளை பொழிந்து நாங்கள் அமைதியுடன் வாழ வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். என் பெயரால் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவரே, உம்மை நம்பிக்கை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிற எங்களின் விண்ணப்பங்களின் தேவைகளையும் கண்ணோக்கி எவை தேவை அவற்றை கொடுத்து நாங்கள் அனைவரும் அன்பிலும் விசுவாசத்திலும் வாழ எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் தமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளில் கழிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கைகளை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் மெய் புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானகத் தூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் என்றும்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்த வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவளென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் சிறப்பாக எம் பங்கின் பாதுகாவலராகிய சக்தி வாய்ந்த சந்தியாகப்பரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பின் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குறைகளையும் குற்றங்களையும் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வார். இதோ உலகின் பாவங்களையும் நோய்களையும் பிரச்சனைகளையும் போக்கி வாழ்வு கொடுக்கின்ற தெய்வம். இந்த தெய்வத்தின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தரலும். எங்களை என்றும் கனியுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, ராஜ்யம் வருக, மரியே வாழ்க, மரியே வாழ்க. Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.